ஜனவரி 25 எங்கள் அம்மாவோட பர்த்டே, 50வது பர்த்டேங்க. அதுக்காக தான் நானும் தம்பியும் நாங்கள் புதுசாக எடுத்த வெஹிக்கிளை எங்கள் அம்மாவுக்கு கிஃப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நைட்டே கிளம்பிட்டோம். கிளம்பி எங்கள் ஊர் பக்கம் போய் பார்த்தா என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? உண்மைக்குமே எங்கள் ஊர் சொர்க்கம் தாங்க. அதுக்கப்புறமா இந்தியா தந்த பாலம், இந்த பாலத்தில் போனோம். கொஞ்சம் அன்சேஃபாக ஃபீல் ஆகினுச்சு, ஆனால் நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு எங்கள் ஊருக்கு முன்னாடி இருக்க ஊரில் விநாயகர் ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்காமல் நாங்கள் எந்த விதமான வேலையுமே செய்ய மாட்டோம். ஸோ அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு சிதறுக்காயும் சிதறடிச்சிட்டு அதுக்கப்புறமா எங்களோட சொந்த கோயில் அப்படின்னா எங்கள் ஊர் திருவிழாலாம் கொண்டாடுற அந்த பெரிய கோயிலுக்கு போயிட்டோம். பெரிய கோயிலுக்கு போயிட்டு வாகனத்தை வாசலில் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா பூஜை பண்ணுறதுக்காக ஏற்பாடுகள்லாம் செஞ்சதுக்கப்புறமா வாகனத்துக்கு திருஷ்டி படக்கூடாதுன்னு அந்த தேசிக்காய் அதெல்லாம் கட்டுவாங்களாம், அதெல்லாம் கட்டிட்டு என்ன தான் நீங்கள் கழுவுனாலும் நான் கழுவித்தான் தீருவேன் அப்படின்னு ஐயா சொன்னார். அதுக்கப்புறமா கழுவி முடிச்சதுக்கப்புறமா காணிக்கை அந்த மாதிரி விஷயங்கள், விபூதி வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அழகாக செஞ்சு கொடுத்துட்டு தீபாராதனை காட்டி வாகனத்தை அப்படியே பக்தி பரவசத்தில் மூழ்கடிச்சிட்டாருன்னே சொல்லணும். அதுக்கப்புறமா எங்களுக்கும் தீபாராதனை காட்டி ஆசீர்வாதத்தான் வாங்கினதுக்கப்புறம் பர்த்டே கேர்ளான எங்கள் அம்மா கையால் அவருக்கு தட்சணையை கொடுக்க சொல்லிவிட்டு தட்டை வாங்க சொல்லிட்டோம். அதுக்கப்புறமா அப்பா சூடம் பற்ற வைக்கிறதுக்கு ரெடி பண்ணார். நான் வண்டி எடுத்துகிட்டு கோவிலில் ஒரு ரவுண்ட் வரலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரவுண்ட் வந்தேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, இவ்வளோ நாள் வண்டி ஓட்டினதுக்கும் இன்றைக்கி அந்த பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கோவிலை சுற்றி வந்ததுக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. அதுக்கப்புறமா ஒரு குரூப்பாக இருந்து நாங்கள் ஒரு செல்ஃபியை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கட்ட வேலைகளுக்காக இறங்கிட்டோம். அதாவது கேக் வெட்டணும், மற்றது சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலைகளுக்காக இறங்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.